ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் உங்களை உங்கள் வீடுகளில் வந்து சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ அங்கே இருக்கிற இடங்களில் அசதியாக இல்லாமல், நிர்விசாரமாக இல்லாமல் நம்ம ஒவ்வொருவரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை இருக்கிற இடங்களில் நாம் அவரை பணிந்து கொள்ளும் போது, தொழுது கொள்ளும் போது, நான் நம்புகிறேன் தேவனுடைய பிரசன்னம் நம் வீடுகளை நிரப்ப ஆரம்பிப்போம். இந்த காலை வேளையிலும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டுக்கோங்க. முடிந்த கைகளை உயர்த்தி இன்னைக்கு காலையில் தேவனுடைய பிரசன்னத்தை நம் வீடுகளுக்கு வரவேற்போம். கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷன் இன்னைக்கு ஒரு வேளை மாறலாம், நாளைக்கு ஒரு வேளை மாறி போகலாம். கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறார். Yes, Father, we thank you, Lord. Jesus, we thank you. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இந்த காலில் கரங்களை வைத்து சொல்லுவோம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்டை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்டை மறவேனையா. துதி உமக்கே சொல்வோம், கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சத்தத்தை உயர்த்தி துதி உமக்கே, கனம் உமக்கே, அப்பா, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே. சொல்லுங்க. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே. Father, we bless your holy name. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாமத்தை இந்த காலையில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ள, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள நீர் இன்று காலையில் ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரெக்டாக பார்த்துக்கோ. செகண்ட்ஸ்லாம் ரன் ஆகும், கரெக்டாக பார்த்துக்கோ. Hallelujah. Father, we thank you. ஒரு பழைய பாடல் தொடர்ந்து நாம் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அவரை துதிப்போம். ஸோ எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இல்லாமல் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸோ ஒரு பழைய பாடல், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் வேறு யாரும் அல்ல, அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா.
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லுங்க, அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். சொல்லுங்க, என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கரங்களை உற்சாகமாய் பாடுவோம். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி நடத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. சொல்லுங்க, என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கரங்களை உற்சாகமாய். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரியின் மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. கல்வாரியின் மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. சொல்லுங்க, என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். அவர் இயேசு,
கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வாராக. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. அவர் என்னுடையவர், என் நேச கர்த்தர். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பை நம்மால் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய நம்முடைய நாவு 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை பாடி போற்றது போதாது. என்ன நாவில் புது பாட்டு என் நேச தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த நாவில் புது பாட்டு என் நேச தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் சொல்லலாம் வாய்கிறது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோய் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். சொல்லுவோம். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். கடைசி ஜீவன் இருக்கும் வரை ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாட்கள் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாட்கள் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உற்சாகமாய் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பெலன், எனக்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பெலன், எனக்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு ஜெயம் கொடுத்து நடத்துகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் நீர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் நீர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். நீர் யுத்தத்தில் வல்லவர் எங்கள் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். நம் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரமான நாமத்தில் இப்போது ஒரு குடும்பங்களை பார்த்து பேசுவேன். அப்பா சோதனைகள் ஜெயமாய் மாறட்டும். யுத்தங்கள் முடிவுகளுக்கு வரட்டும். போராட்டங்கள் முடிவுகளுக்கு வருவதாக. அந்தவரே எல்லா பிள்ளைகளையும் பாதிப்புகள் அகன்று போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரமான நாமத்தில் இப்போது ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளில் தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக. தேவனுடைய பிரசனம் கடந்து வருவதாக. அந்தவரே அந்த பிரசனத்தில் அந்தவரே பர்வதங்கள் நெருங்கு போல உணர்கிறது. அந்தவரே இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா பாரங்கள், எல்லா வேதனைகள், எல்லா மனக்லேசங்கள் இயேசுவின் நாமத்தில் நெருங்கு போல ஒழுங்குவதாக சொல்லி ஜெபிக்கிற கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவார் என்ற வசனத்தின்படி அப்பா இப்போது அந்த வார்த்தையை ஒவ்வொரு வீடுகளுக்கு அனுப்புவீராக. உங்கள் மகிமை கடந்து செல்லட்டும். வியாதியில கொடுமை ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமளவு பெறுவார்களாக. அந்தவரே தலையில் இருக்கிற பிரச்சனைகள், முதுகில் இருக்கிற வியாதி, கைகளில கால்களில அந்தவரே கழுத்து பகுதியில, தொண்டையில, கண்களில, மூக்குகளில, அந்தவரே வயிறுகளில, அந்தவரே அந்தவரே கிட்னியில, அந்தவரே லிவர்ல, பான்கிரியாஸ்ல, அந்தவரே ஹார்ட்ல இருக்கிற எல்லா வேதனைகள் மாறட்டும். இப்போது அதன் பலவீனங்கள் நீங்கி ஓடுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரமான நாமத்தில் உங்கள் வார்த்தையை அனுப்புகிறோம். சுகப்படுத்தட்டும். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் சொல்லுகிறாரோ என் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். சொல்ல நம்பிக்கை நம்பிக்கை தேவனே நன்மைகள்
அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவா. சொல்லுங்க, நீதியின் கரத்தினா என்னை தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடேன். கண்கள் மூடி கரங்களை உயர்த்தி தைரியமா சொல்லு. கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாழ்வழிக்கும் இயேசு ராஜா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவாய் நேசிச்சீங்க? எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவாய் நேசிச்சீங்க? உதவாத என்மேல் நீ உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என்மேல் நீ உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி, உமக்கே நன்றி, நன்றி, உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தாங்கிடும் நல்ல தகப்பனே. கர்த்தர் நம்ம எத்தனை நாள் நடத்தி வந்திருக்கிறார். இத்தனை நாள் தேவனுடைய மகிமை நம்மை நடத்தி வந்திருக்கிறது. எத்தனையோ பேர் நம்ம கிட்ட இருக்கிறத நினைச்சு வருவாங்க. ஆனா நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நம்மை தேடி வந்து நடத்துகிறவர் தான் நம்ம ஆண்டவர். இந்த நாட்களில யார் உங்க துணையா இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் துணையா இருப்பார். கர்த்தர் உங்கள் கேடகமா இருப்பார். கர்த்தர் உங்கள் துருகமா இருப்பார். நீங்கள் நம்பினவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறனா அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறனா நான் ஒருபோதும் கலங்குவதே இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த நாட்களில் நாம் நம்பியிருக்கிற கர்த்தர் யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கைவிடாதவர், அவர் நம்மை நடத்துகிறவர். அவர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி நம்மை அழைத்தவர் நிச்சயமாய் நடத்தி செல்வா. கண்களை மூடி, அவரை போல ஒரு நல்ல தகப்பன் நம்மளுக்கு இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்க. அவரை போல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நடத்துவ ஒருவர் இருப்பாங்கன்னு சொன்னா அவர் இயேசு மட்டும்தான். கண்களை மூடி இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே கண்களை மூடியில் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் நீங்க இருக்கிற இடங்கள் ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருக்கு இன்னைக்கு காலையில நன்றி மட்டும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. குறை ஒன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்து நீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்து நீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி, உமக்கே நன்றி, நன்றி, உமக்கே நன்றி, நன்றி, உமக்கே நன்றி, நன்றி, உமக்கே நன்றி. அப்படி இருக்கிற கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆழத்தில் நன்றி சொல்லலாமா? இயேசுவே நன்றி, உமக்கே நன்றி. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க.
உமக்கே நன்றி தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. Father, we love you, தகப்பனே, நல்ல தகப்பனே. இந்த காலை வேளை அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா குறை ஒன்று இல்லப்பா, எத்தனை தேவைகள் வந்தாலும் அத்தனை தேவைகளையும் சந்தித்து எங்களை வழி நடத்துகிற நல்ல தேவன். நீங்களோடு இருக்கிறவருக்கு நாங்கள் கலங்குவதில்லை ஐயா, நீங்களோடு இருக்கிறவருக்கு நாங்கள் அஞ்சுவதே இல்லப்பா. குறை ஒன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்துனீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்துனீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. சொல்லலாமா? நன்றி. நன்றி உள்ளவர்களை கட்ட நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு 10 பேருக்கு அற்புதம் செஞ்சாரு, ஆனால் ஒரே ஒருத்தன் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு ரொம்ப ஆண்டவருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிச்சு. இல்லைங்க, அந்த 10 பேர்ல 9 பேரா இல்லாம அந்த ஒருவனாய் நாம் இருப்போம். 31 நாட்கள் நம்மை நடத்தி வந்திருக்கிறா, 32 நாட்கள் நம்மை நடத்தி வந்திருக்கிறா. இந்த லாக்டவுன் போட்டு 32 நாட்களும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. குறை இல்லாம நடத்தினாரு. சாப்பாடு இல்லாம கர்த்தர் நம்மை ஒரு நாள் விடலையே, எல்லாவற்றையும் கொடுத்துதானே நடத்தினா. இன்னைக்கு காலையில் அவருக்கு இருதயத்தை ஆழ்ந்த நன்றி சொல்லலாமா? நன்றி உமக்கே, ஓ நன்றி உமக்கே நன்றி தகப்பனே, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி தகப்பனே. தொடர்ந்து கிருபை தயவு காருண்யம் எங்களோடு இருக்கட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. கத்த பெரிய காலம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ள கர்த்தர் நிறைவாக்கி உங்களை நடத்துவாராக. ஆமென். So lockdown போட்டு 32 days have been already completed. இது 33ஆம் நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏதோ ஒரு 33 நாட்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஒரு உன்னதமான பிரசன்னம், கர்த்தருடைய ஒரு மகிமையின் மேகம் நம்மை சூழ்ந்து கொள்ள அவர் ஆயத்தமாக வந்திருக்கிறார். அவர் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். 33 நாட்களும் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தி வந்தார். ஆமென். ஏதோ ஒன்று இருக்கிறத கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு கஞ்சோ ஒரு கூழோ ஏதோ ஒன்று சம்திங் அதை கொடுத்து வயிறை நிரப்பினார்ல. ஸோ அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் ஒன்றும் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு உறங்க ஒரு நல்ல இடத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு உண்ண உணவை கொடுத்துருக்கிறார். ஸோ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு. நான் இப்படி என்ன நினைக்கிறேன், நமக்காவது வீடு இருக்குது, வீடு இல்லாமல் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் படுத்துருந்தவங்க நிலமெல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ அது அப்பேற்பட்ட நிலைமையில கர்த்தர் நம்மை விடாமல் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்காக நீங்கள் கர்த்தரை நன்றி சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து விசுவாசிகள் தேவ பிள்ளைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தருணத்தில் நாம் ரொம்ப தைரியமாக விசுவாசத்தோடு நாம் செயல்பட வேண்டிய நாட்கள் இது. லாக்டவுன் தூங்கினே இருக்கிறதுக்கான நாட்கள் அல்ல. ஆமென். ஸோ நம்ம தூங்கி எழுப்பது ஆக்சுவலி வி ஹேவ் டு டேக் ரெஸ்ட். நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், அது அவசியம். பட் ஸ்டில் அதுவே முழு நேரமாக இருக்காதபடி இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் நாம் இணைந்து தேவனோடு இருதயத்தை நாம் இணைத்து கொண்டு அவருடைய இருதயத்தின் இயக்கங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல வாய்ப்புகளை, நல்ல தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இத்தனை வேலை 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 வேலைன்னு ஓடிட்டு இருந்த நாட்கள் போய் அட்லீஸ்ட் ஒரு 30-40 டேஸ் நமக்கு ஒரு பிரேக் டைம் மாதிரி கொடுத்துருக்கிறார். ஏன்னு எனக்கு தெரியல, ஏன் இந்த கொள்ளை நோய் எதற்காக வந்தது நமக்கு இன்னும் தெரியல. சிலர் இதை கர்த்தர் தான் அனுமதித்தா சொல்கிறாங்க, சிலர் இது காலத்தின் சூழ்நிலை சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் இஸ், எதுவும் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இந்த நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கார். இந்த நாள் நல்ல நாள்.
இதில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தேவ செய்தியோடு உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். குகையை பற்றி பேசலாம். குகை புகையில் குகை. ஆமென். ஸோ குகை, கேவ். ஸோ இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், குகை நல்லதுதான். குகை பழைய ஏற்பாட்டின் காலத்தில், அந்த காலங்களிலே குகை எதற்கு யூஸ் பண்ணோம்னா, ஒரு மறைவிடமாய் ஒளிந்து கொள்வார்கள். அநேக வேத புஸ்தகத்தை அநேக இடத்துல வாசிக்கும் போது தாவீது குகையில ஒளிந்து கொண்டிருந்தான் அப்படின்ட்டு சிலர் குகையில ஒளிந்து கொண்டிருந்தார்கள். யோசுவா தன்னுடைய சேனைகளில் சிலர் குகையில ஒளிந்து கொண்டார்கள் என்ற வேதத்தில் குகையை பற்றி நாம் நிறைய வாசித்திருக்கிறோம். குகை வந்திருக்கிறது. இது குகை இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஹைடிங்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு அந்த ஹைடிங் என்ற ஒரு வார்த்தை நான் இப்படி சொல்றேன், துவக்கத்திலே குகை மறைந்து கொள்ள ஒரு இடம் தான், நல்ல இடம் தான். ஆனால் அந்த குகை கொஞ்சம் தூரத்தில் உன் பயமாக மாறக்கூடாது. கொஞ்சம் தூரத்தில் அந்த குகை உன்னை ஆட்கொள்ளக்கூடாது. இன்று காலையில் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன், குகை சிறையாய் மாறுவதற்கு முன்னாடி குகையை விட்டு நீங்கள் வெளியே வரணும். ஸோ குகை ஒரு பரியல் கிரவுண்டா மாறுவதற்கு முன்னாடி, அது ஒரு சபை எப்படி சொல்றது, ஒரு கல்லறையாய் மாறுவதற்கு முன்னாடி நீ குகையை விட்டு வெளியே வந்துடணும். குகை நல்லதுதான், ஒளிந்து கொள்ள கொஞ்சம் நேரத்திற்கு தான். குகையே உனக்கு ஹைடிங் பிளேஸா என்னைக்குமே இருக்காது. இட் வாஸ் ஷார்ட் டைம் ஒன்லி. கேவ் இஸ் an hiding place. So cave is not an eternal hiding place, or cave is not a perfect hiding place. Maybe for time being it is an hiding place, but it is not eternal. குகை கொஞ்ச நேரம், சிறிது நேரத்திற்கு வேணா அது உங்களுக்கு உறைவிடமா இருக்கலாம், தங்கும் இடமா இருக்கலாம், ஒளிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல இடமா இருக்கலாம். ஆனால் குகை தான் நீ மறைந்து கொள்ளுகிற நிரந்தரமான இடம் இல்லை. ஆமென். ஸோ இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து இப்படி சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன், get rid of the cave before it changes into the prison. குகை சிறையாய் மாறுவதற்குள்ள குகையிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வெளியே கடந்து வர வேண்டும். ஆமென். இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளாக நாம் கர்த்தர் நாம் அழைத்ததற்கான நோக்கம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம், கர்த்தர் நம் வாழ்க்கையில அவர் தம்முடைய திட்டத்தை, அவர் தம்முடைய யோசனைகளை, தம்முடைய செயல்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நாம் அழைத்து இருக்கிறார். அதனால நான் இப்படி சொல்றேன், நாம் ஒளிந்து வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் எழுந்து வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை சுதந்தரிக்கிற ஜாதியா இருக்கும்படிக்கு நாம் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ வீட்டில் இருக்கிறவங்க, செய்தியை கேட்கிறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ கர்த்தர், don't hide yourself. Don't hide yourself. Start to explore through the Christ. Start to explore through the Christ. கிறிஸ்துவின் மூலமாய் உங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். குகையில ஒளிந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படவில்லை. குகையில ஒளிந்து கொண்டு, மறைந்து கொண்டு, பயந்து கொண்டு, தாழ்வு மனப்பாயின் மேல் தங்குவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நான் குகையை அப்படி ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்றேன். குகையை ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். முதல் குகை உங்கள் பயம். ஆமென். எதெல்லாம் குகைக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போகும்? பயம் உங்களை குகைக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். உங்க பயம், fear leads to the cave. இரண்டாவது anxiety, உங்கள் கவலைகள் குகைக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போகும். இந்த நாட்களில், இந்த காலகட்டங்களில் கவலை எல்லாருக்கும் அதிகமா இருக்கிறது. இப்படி திரும்பினா கவலை, அப்படி திரும்பினா கவலை, போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது. ஆமென். சோ இந்த காலகட்டத்தில் இந்த கவலை உங்களை குகைக்கு நேராக நடத்தி கொண்டு போகக்கூடாது. நீங்கள் குகையில ஒளிந்து கொள்ளவும் கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், முடிவில் இந்த செய்தி நீங்க கேட்க முடிவில் நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு புரியும். மூன்றாவது, குகை சிறையிருப்புக்குள்ள உங்களை நடத்தி போகக்கூடாது. ஆமென். சிறையிருப்புங்கிற ஒரு குகைக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. நான்காவது, குகை it should not become a burial ground, or it should not become a grave. Hallelujah. So குகை ஒரு கல்லறையாய் மாறுவதற்கு முன்னாடி நாம் குகையிலிருந்து வெளியே வர வேண்டும். குகையிலிருந்து நாம் வெளியே வந்தாதான் நம் வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும். நம் வாழ்க்கையில் அநேகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஆச்சரியமானதை, உன்னதமானவைகள் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் சில படிகளை நீங்கள் தாண்ட வேண்டும், சில எல்லை கோடுகளை நீங்கள் தாண்ட வேண்டும். You can't be limit yourself in Christ. கிறிஸ்துவுக்குள்ள உங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளவோ, உங்களை நீங்கள் மிக குறுக்கிக் கொள்ளவோ உங்களால் அது செய்ய முடியாது. You should not do that. நாம் செய்யவே கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு என்று பெரிய காரியங்கள்
காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். சிலுவையில கால்வரியில் அவர் ஏறி, சிலுவையில் அவர் மரித்து, அவர் ரத்தத்தை சிந்தியே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்கான காரணம் நீ பயந்து கொண்டு வாழ்வதற்கல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில வாழ்வதற்கு அல்ல, நீங்கள் இருளின் ஆதிக்கத்திற்குள்ள வாழ்வதற்காக அல்ல, நாம் சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ள வாழ்வதற்காக அல்ல, அல்லது நம்முடைய வாழ்க்கையில மரண பயத்தினால் நாம் வாழ்வதற்காக அல்ல. இதற்கெல்லாம் கர்த்தர் நம்மை அழைக்கப்படல. இவைகள் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணும்? இன்னைக்கு மறைவிடம் நீங்க போய் ஒளிந்து கொண்டிருக்கிற குகைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் அது பயத்திற்குள்ளே நடத்தி கொண்டும், கொஞ்சம் கொஞ்சமாய் டிமிடிட்டி, உனக்கு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், தாழ்வு மனப்பான்மைக்குள்ள, உங்களை டிப்ரெஷன்ஸ்குள்ள அவைகள் நடத்தி கொண்டு போய் உங்களை ஒரு ஓரமாய் அது அமர செய்துவிடும். மூன்றாவது, இவைகள் என்ன பண்ணும்னா இது இருளுக்கு நேராக நடத்தி செல்லும். கொஞ்ச நேரம் நீங்க ஒளிந்து கொள்ளுகிற அந்த குகை கொஞ்ச நேரத்தில் அது சிறையாக கூட மாறலாம், பிரிசனா கூட மாறலாம். அதிலிருந்து நாள் வெளியே வர முடியாது. நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா they will limit themselves. என்னால இவ்வளவுதான்ப்பா செய்ய முடியும், இதுக்கு மேல என்னால செய்யல, பட் they can do. அவங்களால செய்ய முடியும். ஹல்லேலூயா. சோ குகை உங்களை இப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள உங்களை கொண்டு போகும். ஆனா நான் இன்னைக்கு காலைல சொல்ல வந்திருக்கிற வார்த்தை get out of the cave. நீங்க குகையிலிருந்து வெளியே வர வேண்டும். அது சிறையாய் மாறுவதற்கு முன்னாடி நீங்க வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் வேத புஸ்தகத்துல ஒரே ஒரு நான் தொடர்ந்து போறேன், நீங்க பின்னாடி நீங்க அதை கவனிக்கணும் கவனமா. ஆண்டவர் லோத்துடைய குடும்பத்தையும் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக லோத்தும் அவன் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றுகிறார். கர்த்தர் அவனை காப்பாற்றும்படிக்கு அவனையும் அவன் குடும்பத்தையும் நீ இந்த தேசத்தை விட்டு, இந்த பட்டணத்தை விட்டு நீ வெளியேறி போ. அவனுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். நீ வெளியேறி போகும்போது நீயோ உன் குடும்பத்தில் இருக்கிறவர் யாரோ இந்த பட்டணத்தையோ இல்லை நீ விட்டு சென்று போகிற இந்த பொருளை திரும்பி பார்க்கவே கூடாது. நீ திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னா நீங்க உப்பு தூண் ஆவீர்கள் என்று சொன்னார். ஆனால் லோத்தும் அவனுடைய மனைவியும் தன்னுடைய குமாரத்திகள் எல்லாம் தன் தேசத்தை பட்டணத்தை விட்டு வெளியே போகிறார்கள். ஆதியாகமம் 19:30. பின்பு லோத்து சேவாரிலே குடியிருக்க பயந்து சேவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 மகள்களும் மலையிலே தங்கினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 மகள்களும் ஒரு குகையிலே குடியிருந்தார்கள். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, இவர்கள் பட்டணத்தை விட்டு வெளியே வரும்பொழுது லோத்துவிட மனைவி, ஐயோ என்னுடைய பொருட்கள் எல்லாம் போச்சே, என் வீடு போச்சே, என் அது போச்சே, என் இது போச்சே என்று சொல்லி லோத்துவிட மனைவி என்ன பண்றா, விட்டு வந்த பட்டணத்தை திரும்பி பார்க்கும்போது உப்பு தூண் ஆகிறார். கொஞ்சம் தூரத்தில் இவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். பயத்தின் நிமித்தமாக இவர்கள் ஓடுகிறார்கள். They dwelt in the cave. அவர்கள் குகைகளை போய் குடியிருந்தார்கள் பயத்தின் நிமித்தமாக. பயம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஆட்கொண்டு இருக்கிறது. நான் அடிக்கடியாக நம்ம சபையில சொல்லுகிறது, பயம் ஒரு ஆட்கொள்ளி மருந்து. அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சாகடிக்கும். பயம் உன்னை முதல்ல என்ன பண்ணும், உன்னை ஒரு ஓரமா அமர செய்யும். then it will take you to the depression. மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகும். அதுக்கு பின்னாடி இந்த மன அழுத்தம் உன் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும். ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து பிசிக்கலா உன்னுடைய சரீரத்துல உன்னுடைய பலனை இழக்க செய்து பிசிக்கலா உன் ஸ்ட்ரென்த்தெல்லாம் லாஸ் ஆன பேரு கொஞ்சம் கொஞ்சமா நம் ஜீவனை விடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், இந்த பயம் உங்களை குகைக்கு நேராக கொண்டு போயிடும். பயத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். கொரோனா பயத்தை விட்டு வெளியே வா. அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற பயத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். இது முடிந்த பெரிய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற பயத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. சோ இந்த பயம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பலனை, நம் சரீரத்தில் இருக்கிற பலனை அவைகள் இழக்க செய்கிறது. ஹல்லேலூயா. சோ இதுக்கு பின்னாடி என்ன பாஸ்டர் நடக்கும்? இந்த குவாரண்டைன் டேஸ், இந்த லாக்டவுன் டேஸ், இந்த கர்ஃபியூ பின்னாடி என்ன நடக்கும்? அது என்ன நடக்கும்னு தெரியாது. நிச்சயமா கர்த்தர் நன்மைக்கு எதுவாக நமக்கு செய்து முடிப்பார். ஆமென். அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு எல்லாமே கர்த்தர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாகவே செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். சோ பயத்தினால நீங்க ஒரு நாளும் அமரவே கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. ஆமென். ஒரு அம்மா, வயதான ஒரு அம்மா, அவங்க கீழே விழுந்து காலில் ஒன்றும் இல்லை, அந்த காலில் கொஞ்சம் வீங்கிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஃப்ராக்சர் ஆகலை, போன் கிராக் ஆகலை, ஏர் கிராக் ஆகலை, எதுவுமே ஆகலை, ஜஸ்ட் கால் வீங்கிடுச்சு. இந்த அம்மா அந்த கால் வீக்கத்தை பார்த்து எழுந்து நிற்கிறதுக்கு பயந்தார்கள். நான் இப்போ ஜோம் பண்ணோம், சொன்னோம்மா பயப்படாதீங்க, உங்களுக்கு பயம்தான், பயப்படாதீங்க, எழுந்து நடங்கன்னு சொல்லும்போது இவர்கள் கேட்கல. பயம் தொடர்ந்து இவங்க அதுலேருந்து அது எழுந்து நடக்க கூட ட்ரை பண்ணல. 2 நாள் ட்ரை பண்ணாங்க, 3 நாள் ட்ரை பண்ணாங்க, 1 வாரம் ட்ரை பண்ணாங்க.
ஆனா எழுந்து நடக்கல. கொஞ்சம் கொஞ்சமா இவர்களுக்கு இந்த பயம் உள்ள வந்துச்சு. என்ன பயம்னா, நான் எழுந்து நின்னா கீழே விழுந்துருவானோன்னு பயம், எழுந்து நின்னா கீழே விழுந்துருவானோன்ற ஒரு பயம். இந்த பயத்தின் நிமித்தமா இவர்கள் என்ன, போக 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 அப்படியே ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு பெட்ரிடன் ஆகி அப்படியே படுக்கையில அவர்கள் எல்லாவற்றையும் மாறினார்கள். கொஞ்சம் தூரத்தில் பெட்ரிடன் ஆகி அவர்கள் மரித்து போனார்கள். காரணம் பயம். பயம் தான் எல்லாத்துக்கும். உன் வாழ்க்கையில உன் மரணத்திற்கு நேரமாக நடத்துது ஒரு பயம். பயத்தை விட்டு நம்ம இன்னைக்கு வெளியே வரணும். Fear ruins your life. பயம் உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். பயம் உங்கள் வாழ்க்கையை குலைத்து விடும். இன்னைக்கு பயம் என்கிற அந்த குகையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். பயம் எதுக்கு நேராக நடத்தி போகிறது? குகைக்கு நேராக நடத்தி போகிறது. இன்னைக்கு பயம் என்கிற குகையிலிருந்து நீங்களும் நான் வெளியே வர வேண்டும். எந்த சூழ்நிலைகள் நம்மை சுற்றும் எது வேணா நடக்கலாம், யார் வேணா நம்மை கைவிட்டு போகலாம், எது வேணா நம்ம இழந்து போகலாம். ஆனால் நம்மை தேடி வந்து நம்மை அணைத்த கர்த்தர் நம்மை விட்டு போகவில்லை. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நம்மை ஒரு நாளும் தூக்கி எறிய மாட்டார். ஆனால் அந்த தைரியத்துல, அந்த விசுவாசத்துல நிற்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எழுந்து தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். கர்த்தர் இந்த பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். இந்த காலை வேளை நான் தைரியமா சொல்றேங்க. ஏன்னா when the people afraid they came to the aid. அப்போதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துலலாம் அந்த காலங்களில எப்பப்பெல்லாம் ஜனங்கள் பயப்படுகிறார்களோ, எப்பப்பெல்லாம் பயம் என்கிற ஒரு ஆட்களி ஜனங்களுக்குள்ள வருகிறதோ, அவங்க எங்க தேடி போனாங்கன்னா குகையை தேடி தான் போனாங்க. They came to hide. They search came to hide. தேடுகிறார்கள் குகையை எங்க இருக்கிறது என்று மறைந்து கொள்ள. Fear will drive to the cave. உன் பயம் உன்னை குகைக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா. பயம் உங்களை குகைக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். இரண்டாவது ஒரு காரியம் சொன்ன, நெகட்டிவ், டார்க்னஸ், இருள், இருளின் அதிகாரம், இருளின் ஆதிக்கம், பயம். எல்லாரும் இருட்டுல ஒரு சிலர் பயப்படுற ஆளா இருக்கிறாங்க. இருட்டை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம். இந்த இருட்டு பயம் இன்னைக்கு வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். எனக்கு சொல்ல ஒரு நெகட்டிவிட்டிஸ். Darkness simply shows that you are negative. Darkness shows your negative that you are seeing. இந்த பயம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான காரியத்தை காண்பிக்கிறது. உன்னுடைய நெகட்டிவ் ஆன காரியம், எதிர்மறையான சில காரியங்கள் உன்னை பேரலைஸ் பண்றோம், உன்னை முடக்கிடும் ஒரே இடத்துல. ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன், fear will drive to the cave. Fear is dark to show your negative. பயம் அந்த ஒரு இருளை போல வந்து உன் எதிர்மறையான காரியங்களை உனக்கு காண்பித்துணை பயமுறுத்தும். மூன்றாவது, fear will paralyze you from your purpose, what God has planned for you. பயம் என்பது கர்த்தருடைய திட்டத்திலிருந்து உன்னை அப்படியே முடக்கிவிடும். இந்த முடக்கி விட்டிருக்கிற காரியம், fear will paralyze you. Fear will paralyze you. It will make you to lose your mobility. உன் நடைகளை அவைகளை இழக்கச் செய்யும். கர்த்தருக்கென்று வைத்திருக்கிற அந்த லட்சியத்தை அடைய இந்த பயமானது உன்னை பேரலைஸ் பண்ணும், முடக்கிவிடும். உன்னால் எழுந்து போக முடியாது. இன்னைக்கு காலைல உன்னை தைரியமாய் சொல்லுகிறேன், என்னை கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமான ஆவியை கொடுத்திருக்கிறபடியால் இந்த பயத்திலிருந்து நான் வெளிவருகிறேன். என் கூட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க, இயேசுவின் நாமத்துல இந்த பயம் என்கிற குகையிலிருந்து நான் வெளிவருகிறேன். ஹல்லேலூயா. இருக்கிற நீங்கள், வீடியோ பார்க்கிற நீங்கள் அதை அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்யும்போது பயம் என்கிற குகையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே இந்த பயம் என்கிற குகையிலிருந்து நான் வெளியே வருகிறேன். ஆமென். இரண்டாவது காரியம், anxiety, கவலை உன்னை குகைக்கு நேராக நடத்தி போகும். Anxiety leads to the cave. உன் கவலைகள் உன்னை குகைக்கு நேராக கொண்டு போகும். Cave became an hiding place, not for a long time, just for short time. Amen. ரொம்ப நேரம் உனக்கு குகை மறைவிடமா இருக்காது. 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை இப்படி வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்குள்ளே உண்டான இக்கட்டை பார்த்த பொழுது, நல்லா கவனிங்க, இக்கட்டை பார்த்த பொழுது, they are distressed. When they see the hard time, they were pressed hardly. அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது மக்கள் தங்களுக்குள்ளே உண்டான நெருக்கத்தினாலே, ஆமென், நெருக்கம்,
கவலை நெருக்கத்தினால் ஏற்படுகிறது என்னது? கவலை. அடுத்தது என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, இதை சூழ்நிலை எப்படி தாண்டணும், இவைகள் எப்படி நான் தாண்டி ஓடுவனும் என்று சொல்லுங்க கவலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கவலைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். ஆமென். இந்த கவலைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். சவுல் பிலிஸ்தியர்களை மேற்கொண்ட பொழுது பிலிஸ்தியர்கள் மீண்டும் சவுலுக்கு நேராக வருகிறார்கள். 1 சாமுவேல் 13:6 நான் வாசிச்சிட்டேன், திரும்பி வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள்ளே உண்டான இக்கட்டை பார்த்தபோது மக்கள் தங்களுக்குள்ளே தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் கிணறுகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். நெருக்கத்தின் நிமித்தமாக ஒளிந்து கொண்டார்கள். கவலை ஒரு பக்கம், ஆன்சைட்டி. நெருக்கம் என்ன பண்ணுது? டிஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிக்கு நேராக நடத்துகிறது. கவலைப்பட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலைகளை எப்படியாவது கையாள வேண்டும் என்று ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். Depression leads to the cave. Depression leads to the cave. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் நெருக்கங்கள் உங்கள் குகைக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறது. உங்கள் நெருக்கங்கள் குகைக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறது. இந்த நெருக்கத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். நான் வெளியே வரணும். நம்ம எல்லாரும் வெளியே வரணும். இந்த நெருக்கத்தினால நாம் கவலைப்பட்டு கவலைகளினால், கவலையின் நிமித்தம் நம் வாழ்க்கையில் அடுத்த பங்குகளை பார்க்க முடியாது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், don't feel for your past. Amen. And don't feel for your future. Live happy in your present. கடந்ததை நினைத்து கலங்காதீங்க. நடக்க போகிறதை நினைத்து கலங்காதீர்கள். இருக்கிற இந்த நாள், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாள் நான் கர்த்தர் எனக்கு கொடுத்தவிடா நான் சந்தோஷித்து களி கூறுவேன். கர்த்தர் நம்மை நடத்துகிறவரா இருக்கார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலில் 2ஆம் வருஷம் அரசான போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். இவன் 3000 பேரை தெரிந்து கொண்டு யாருக்கு விரோதமாய் போகிறான்? பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகிறான். பெலிஸ்தியரை விரோதமாய் முறியடித்து வருகிறான். முறியடித்து வந்ததுக்கு பின்னாடி அவன் திரும்பி 30,000 பேர் திரும்பி வருகிறான். இவன் 30,000 பேர் வருகிறதை கண்டு ஜனங்கள் பயந்து குகைக்கு நேராய் போனார்கள். நான் இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தையை நீங்க காலையில் கவனமா கவனிக்கணும். உங்க கவலையினால உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. உன் கவலைக்கு நேரா, கவலை உனக்கு குகைக்கு நேரா நடத்தி கொண்டு போகும். ஆனா குகை உனக்கு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. உன் கவலைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உன் கவலைகளை கர்த்தர் மேல இறக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கா. உன் பாரங்களை கர்த்தர் மேல இறக்கி வை. ஒளிந்து கொள்ள கர்த்தர் இடத்துல ஓடுமே தவிர்த்து குகைக்கு நேரா நாம் ஓடக்கூடாது. கவலையினால் உங்களால் ஒரு முழமும் கூட்ட முடியாது. மத்திய 6ஆம் அதிகாரம் 25 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கவலைப்படுவதனாலே உங்களில் எவன் தன் ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்திற்காகவும் கவலைப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உணவை விட வாழ்க்கையும் உடையை விட சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது ஏன்? காட்டுப்பூச்சிகள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அவர்களை பரமபிதா போஷிக்கிறார். இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்றேன், கவலைப்படுகிறவங்களை எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆமென். உங்களால ஒண்ணுமே கூட்ட முடியாது. நீ கவலையினால போய் ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டிருக்கிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பழச நினைச்சு நீங்க கவலைப்படுறது சுத்தமா பிரயோஜனம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயங்கள் உங்களை கீழே தள்ளும். கவலைகள் உங்களை கீழே தள்ளும். கவலைப்படுகிறவன் ஒரு முழம் கூட்ட முடியாது. கவலைப்படுகிறவன் ஒன்றும் செய்ய இயலாது. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்துல ஞானிகளின் ஞானியாகிய சாலமோன் 12ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை எப்படி சொல்றான்? மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். எதை ஒடுக்கும்? இருதயத்தை ஒடுக்கும், அவனை ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நான் இன்னைக்கு சொல்ல இந்த நல்ல வார்த்தை உங்களை தேடி வருகிறது. பயம் என்கிற குகை, கவலை என்கிற குகையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். காரணம் என்று சொன்னா, நீ நம்புகிறது குகை அல்ல, நாம் நம்புகிறது கர்த்தரை. ஆமென். குகை ரொம்ப நாள் நம்மை பாதுகாக்காது. ஏன் நான் சொல்றேன்? அடுத்த உங்களுக்கு நான் விளக்கிறேன். குகை ரொம்ப நாள் உன்னை பாதுகாக்காது. மேபி
cave is an hiding place for a short time, but it is not for a long time. Amen. ரொம்ப நாளா அது உனக்கு ஹைடிங் பிளேஸா இருக்கவே முடியாது. ஒரு நிலநடுக்கம் வருமானுச்சா ஒன்றும் செய்ய இயலாது. பூமி அதிர்ந்தது சொன்னா புகை ஒன்றும் செய்ய இயலாது. ஒரு காரியமும் நமக்கு ஒன்றும் செய்ய இயலவே இயலாது. ஹalleluya. நீதிமொழிகள் 15:13. நீதிமொழிகள் 15:13 எப்படி இருக்கு? மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். நல்லா உன கவனிங்க. சத்துரு உன்னை அடிப்பதற்கும் ஆவியை கெடுப்பதற்கு வேற பெரிய ஆயுதமே வேணாம். பயம் என்கிற ஒரு ஆயுதமும் கவலை என்கிற ஒரு ஆயுதமும் அவன் வாழ்க்கையில உன் ஆவியை ஒடுக்குவதற்கு போதுமான ஆயுதம். Proverbs 15:13 மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். சொல்லிட்டா இருதயத்துக்கு எவ்வளவு கலக்கம் இருந்தாலும், இருதயத்துக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் வெளியில எழுந்து சிரித்து கொண்டு வா. சொல்லு தைரியமா, hey, the merry heart make a cheerful countenance, but by the sorrow of the heart the spirit is broken. By the sorrow of the heart, இருதயத்தின் துக்கத்தினாலே உன் இருதயம் என்ன ஆகுது தெரியுமா? குழம்பி போகிறது. உன் இருதயம், உன் ஆவி ஒடிந்து போகிறது. இருதயத்துல எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும், உன்னை சுற்றி எவ்வளவு கடினமான சூழ்நிலை, எழுந்து சிரித்து கொண்டு வா. நீ சிரித்து கொண்டு வரும்போது உன் முகமலர்ச்சியை பார்த்து அடுத்தவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள், அடுத்தவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். உன் இருதயத்துல சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கணும். உன் மனதின் மகிழ்ச்சி உன் முகத்தின் மலர்ச்சியாக எப்பொழுதும் இருப்பதாக. ஹalleluya. So people select cave as a hiding place, but it is not an hiding. Christ is an hiding place. Cave is not a hiding place. Christ is a hiding place. நீங்க கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை நம்மளால கூட்ட முடியாது, இல்ல ஒரு முழத்தை நாம் குறைக்க முடியாது. கவலைப்படுகிறதால ஒன்றும் செய்ய இயலாது. கவலையை ஒரு ஓரமா அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றார், என் பாரத்தை என் மேல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்கள் பாரத்தை எல்லாம் உங்கள் சுமைகளை என்ன பண்ணி என் மேல இறக்கி வைங்கள். ஹalleluya. ஹalleluya சொல்லிடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதலை தருவேன். உன் கவலையினால நீ குகைக்குள்ள ஓடி போய் ஒளிந்து கொள்கிறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. குகைக்குள்ள போய் நீ மலைந்து கொண்டு ஒரு வாரமா ரூமுக்குள்ள போய் ஒரு வாரமா உட்கார்ந்து அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. When sorrow fills your heart, go to the presence of God. இருதயத்தில் துக்கம் கவலை அதிகமாய் பெருகுச்சா கர்த்தருடைய சமூகத்திற்கு போ. அதுதான் உனக்கு மறைவிடம், அதுதான் உனக்கு புகலிடம், அதுதான் உன்னை பாதுகாக்க ஒரு நல்ல இடம், அதுதான் உன் கவலைகளை மாற்றுகிற ஒரு இடம், அதுதான் உன் பயங்களை நீக்குகிற ஒரு இடம், உன் துன்பங்கள் உன் துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் நிர்மூலமாக்குகிற ஒரு இடம். தேவனுடைய பிரசன்னமே தவிர்த்து குகை அல்ல. அதனாலதான் இன்னைக்கு காலை தைரியமா சொல்றேன், get out of your cave before it becomes a prison. Hallelujah. யோசுவாவும் தன்னுடைய ஜனங்களும் அடுத்த தேசத்து ராஜாக்கள் ஒரு போர் வந்தது. எல்லாரும் யோசுவா முறியடித்தான். 5 ராஜாக்கள் காணோம். இப்போ ஒரு சங்கதி, இப்போ ஒரு செய்தி யாருக்கு? யோசுவாவுக்கு வருகிறது. யோசுவா எழுதின புஸ்தகம் 10, Joshua 6:10, chapter 10 verse 16. ஒளிந்து அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் மக்கெதாவில் இருக்கிற ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மக்கெதாவில் இருக்கிற ஒரு குகையில் ஒளிந்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவிற்கு அறிவிக்கப்பட்டது. Now Joshua hears a news. He got a news. What the news? The 5 kings have been caught. 5 ராஜாக்களும் அகப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பிடிபட்டார்கள் என்று சொல்லி யோசுவாவுக்கு ஒரு அறிக்கை வருகிறது. அப்போது யோசுவா சொல்றான், பெரிய கற்களை குகையின் வாயிலே புரட்டி வைத்து, பெரிய கற்களை, roll the big stone in the entrance of the cave. Roll the big stone in the entrance of the cave. குகையின் வாசல்ல ஒரு பெரிய கல்லை உருட்டி புரட்டி வைங்க, அந்த இடத்தில் அவர்கள் காவல் காக்க மனிதர்களை நிறுத்துங்கள் என்று 16வது வசனத்துல இப்படி சொல்றான். 16 இப்படி சொல்றான். அப்படி சொன்னதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு போகும்போது 26வது வசனத்தை சொல்றான். அதற்கு பின்பு யோசுவா இப்படி சொல்ற, அவன் ஒளியறதுக்கு தான் உள்ள போனான். ராஜா என்ன பண்ணான்? 5 ராஜாக்கள் என்ன பண்ணான்? குகைக்குள்ள ஒளியறதுக்கு தான் உள்ள போனான். ஆனா ஒளிந்து கொண்ட குகை இப்போ அங்கே பிரிசனா மாறிச்சு, அது சிறையா மாறுது. கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெளியே போக ஒரு வழி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் துக்கம் என்கிற ஒரு சிறையில மாட்டிக்கிறோம்.
கவலை என்கிற ஒரு சிறையை போய் மாட்டிக்கிறோம். பயம் என்கிற ஒரு சிறை, வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து பயம் என்கிற ஒரு சிறையில மாட்டிக்கிறோம். கடன் போராட்டம் என்ற ஒரு சிறையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். வியாதி என்கிற ஒரு சிறையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நெருக்கடி என்கிற ஒரு சிறையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். தாழ்வு மனப்பான்மை, டிப்ரெஷன், ஹalleluya, lack of confidence, இப்படிப்பட்ட சிறையில நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட சிறைகள் ரொம்ப நாள் நீ மாட்டிக்கொண்டிருந்தீனா இந்த சிறைகள் என்ன தெரியுமா ஆகும்? உனக்கு பிரிசனா மாறிடும். இது குகை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்குமே வரும் தான், மாறிடலாம். ஆனா நீ மாறிடணும். தேவனுடைய பலத்தை கொண்டு நீ மாறணும். அதுல இருந்து வெளியே வரணும். அழகா எழுதுறாரு பிலிப்பியர்ல, என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் நம் கூட பலனா இருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நாம் எதையும் சாதிக்க முடியும். நாம் எழுந்து வெளியே வர முடியும். அந்த குகையிலிருந்து எழுந்து வருகிற பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய சுய பலன் அல்ல, என்னுடைய சரீர பலன் அல்ல, அவருடைய பலத்தினால, அவர் எனக்கு கொடுக்கிற பலத்தினால், through Christ I can do everything, the one who strengthens me. I can do everything through the Christ, the one who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர உனக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார். Don't find the strength somewhere else. பலத்தை இங்க போய் அங்க போய் தேடாத. பலத்தை கர்த்தர் உனக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து உனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகிமை நம்பிக்கை கிறிஸ்து வேற எங்கும் அல்ல, நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அப்ப அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது தோல்வி நமக்கு இல்லை, பலவீனம் நமக்கு இல்லை, துன்பங்கள் நமக்கு இல்லை. அப்படியே துன்பம் வந்து எட்டி பார்த்தால் துன்பத்தை தாண்டி ஓடுகிற பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கா. எழுந்து புறப்பட்டு வெளியே வா. ஹalleluya. நீ கொஞ்ச நேரம் மறைந்து கொள்ளலாம் என்று அதுல சுகத்தை காணாத. நீ கொஞ்ச நேரம் அந்த சுகத்தை பார்த்துட்டீங்கன்னா அந்த சுகம் அப்படியே உட்காந்துப்ப. குகை மறைஞ்சு கொள்ள நல்லா தான் இருக்கும், ஒரு பாதுகாப்பான இடம் மாதிரி தான் இருக்கும். யாரும் நம்ம வர மாட்டார்கள், எந்த ஒரு துன்பமும் அங்க இல்லை, பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் தூரம் போகும்போது குகை சிறையாய் மாறும். அப்ப உன்னால வெளியே வர முடியாது. ஆனா அந்த அடிமைத்தான பழக்கம் அது ஸ்டார்டிங்ல நல்லா தான் சார் இருக்கும். அந்த பொய் பேசுறது அதுவும் ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும். சபைக்கு வராமல் இருக்கிறது ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும். everything is very good in the beginning. எல்லாமே துவக்கத்துல நல்லா தான் இருக்கும். போக போக தான் அதனுடைய விளைவுகள் தெரியும். ஆமென், ஹalleluya. எல்லாமே நல்லா தான் இருக்கும். அந்த பாவ பழக்கம் தொடக்கத்துல ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும், ரொம்ப இன்பத்தை கொடுக்கும். ஆனா கொஞ்ச நேரம் இன்பத்தை கண்டு மொத்த வாழ்க்கையை நீ நாசமாக்கிக்காத. அங்க உட்கார்ந்து நீங்க பிள்ளைங்களை பாருங்களேன், உட்கார்ந்து ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா ரொம்ப சுகமா இருக்கும். அதோட அது சோம்பேறியா தான் மாறும். அது எழுந்து வேலை செய்யாது. நீ எவ்வளவுதான் அதுக்கப்புறம் மல்லு கட்டினாலும் அது வேலை செய்யவே செய்யாது. நீ எவ்வளவுதான் அவங்க கிட்ட போறானாலும் அப்படின்னும். ஹalleluya. பிள்ளைகளே எப்படி இருப்பாங்கன்னா, இது பழக்கம், இது எப்படி இருக்கும், குகை நல்லா இருக்குன்னு அங்கேயே உட்காந்துடாத. 26வது வசனத்துல யோசுவா சொல்றான், டேய் காவல் காத்துக்கோங்கன்னு 18வது வசனத்துல சொல்றான். அப்ப 26வது வசனம் எப்படி வரான்? அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களில் தூக்கி போட்டான், மாலை வரைக்கும் மரங்களில் தொங்கினார்கள். அந்த வசனத்தை இன்னொரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இன்னொரு தரமா சொல்லுவான், ஆளே அங்க நிக்காத, அங்க என்ன பண்ணாத, ஆள் நிக்காத. நான் வாசிக்கிறவங்களுக்காக யோசுவா 10வது அதிகாரம். Thank you Jesus. Hallelujah. 19வது வசனம், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள். அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள். அவர்களை தங்கள் பட்டணங்களில் பிரவேசிக்க விடாதீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கைக்கு ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஆமென். முன்னாடி என்ன சொல்றான்? நீங்க அங்க நில்லுங்க. 18 நீங்க நில்லுங்கடான்றான். மனிதர்களை நிறுத்துங்க, காவல் காக்க மனிதர்களை நிறுத்துங்கள் என்றான். 17 எப்படி சொல்றான்? 5 ராஜாக்கள் மக்கள் இருக்கிற கெபில 19வது வசனத்தை எப்படி சொல்றான்? புரட்டி வையுங்கள், நீங்களோ நில்லாமல். 10வது வசனம் சொல்றான், நீங்க நிக்காதீங்க, நீ கிளம்புட்டான். நீங்க என்ன பண்ணுங்க, நிக்காதீங்க, அங்கிருந்து கிளம்பு. நீ ரோல் பண்ணி வச்சிட்ட, இதுக்கப்புறம் பாதுகாக்க வேணாம். And stay you not, but pursue after your enemies. உன் எனிமி, உன் சத்துருக்களை தேடி துரத்தி போனான்.
நீ அங்க நின்றுனா நீ சத்துருக்களுக்கு தொட்ட மாட்ட. நீ என்ன பண்ண, கிளம்புன்றான். யார? சேவகர்களை பார்த்து யோசுவா கட்டளை கொடுக்கிறான். தன் ஜனங்களை பார்த்து கட்டுக்கிறான், நீ அங்க நிக்காத, கிளம்பு போதும். And Smith, the inmost of them, suffer them not to enter into the cities. அவங்க பட்டணத்துக்குள்ள அவங்க நுழைய விடாத. For the Lord your God had delivered them into your hands. கரங்களுக்கு அவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு காலைல சொல்ல வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அந்த குகையிலிருந்து நீ வெளியே வரணும். அந்த போராட்டங்கிற குகையிலிருந்து நீ வரணும். குகை நல்லா இருக்குது, நீ அங்கேயே உட்காந்துட்டீங்கன்னா குகை சிறையாக மாறும். சிறையாக மாறினதுக்கு பின்னாடி அந்த குகை கிரேவா மாறும், கல்லறையாக மாறும். ஹல்லேலூயா. அதே யோசுவா 10:26 இப்படி சொல்றான், அதற்கு பின்பு அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். மாலை நேரம் வரைக்கும் மரங்களில் தொங்கினார்கள். 26-27 வாசிக்கிற, சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து அவர்களை கொன்று மரத்துல தொங்க விட்டு திரும்பி அவங்களை எடுத்து அவன் எந்த கெபியில ஒளிஞ்சானோ அதே கெபியில அவனை போடு. இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பயம் உன குகைக்கு நேராய் கொண்டு போகும். Don't hide yourself. நீங்க உங்களை மறைந்து வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. Start to explore. நீங்க வெளியே வந்து கிறிஸ்துவின் வழியாக உங்களை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். பயம் உங்களை குகைக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். பயம் உங்க வாழ்க்கையை குகைக்கு நேராக நடத்தி போகும். Fear is a dark to show a negative. பயம் என்பது உன் வாழ்க்கையில இருளான பக்கங்களை உனக்கு காண்பித்து எதிர்மறையான காரியங்களை யோசிக்க செய்து உன்னை முன்னேற செய்ய விடவே விடாது. And fear will paralyze you. பயம் உன்னை முடக்கி விடும். உன் வாழ்க்கையில் அடுத்த பங்குகளுக்கு அது முன்னேற விடாது. பயப்படாத. எதை குறித்து பயப்படாதீங்க. உங்க குடும்பத்தை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. உங்க குடும்பங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. இந்த தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறதுனால உங்க சரீரத்தை ஒரு முழத்தை நீங்கள் கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை நீங்கள் குறைக்கவும் முடியாது. ஏன்னா அதினதின் காலத்தில் அதினதின் நேரத்துல என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். காட்டு மரத்துல காட்டுகளில் இருக்கிற பறவைகளை போஷிக்கிறவர் இன்னைக்கு உன்னை போஷிக்க மாட்டாரா? அவைகளை காட்டிலும் நாம் அதிலும் மேலானவர்கள் அல்லவா? நம்மை போஷிக்க, நம்மை நடத்த, நம்மை வாழ வைக்க, நம் தேவைகளை சந்திக்க, நம்மை எல்லா விதத்திலும் கை கொடுத்து நம்மை தூக்கி நடத்தி செல்ல, குழியிலிருந்து நம்மை தூக்கி நடத்த, அந்த பள்ளங்களிலிருந்து நம்மை தூக்கி நடத்த, மலைகளை தாண்டவும் குன்றுகளை மிதிக்கவும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்த அவர் நமக்கு ஒருவர் போதுமானவராக இருக்கிறபடினா உன் பயங்களை விட்டு வெளியே வா. அடுத்தது இரண்டாவது, உன் கவலை உன்னை குகைக்கு நேராக கொண்டு போகும். கவலைகள் எல்லாம் cast your burdens unto the Lord. உன் கவலைகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் கிட்ட கொடுத்துரு. அதை உன் பாரத்தை நீ சுமக்கி வச்சிருன்ற, உன் பாரத்தை நீ என் மேல இறக்கி வச்சிரு. உன் கவலைகளை நீ என் மேல இறக்கி வை. நான் அதை பார்த்துக் கொள்ளுகிறேன். நான் உன்னை நடத்தி சென்று போகிறேன். உன் கவலைகளை என் தோல் மேல சுமந்து கொண்டு என்னுடைய நுகங்களை உனக்கு நீ சுமந்து கொண்டு. அவருடைய நுகங்கள் லகுவாய் இருக்கும். அவருடைய நுகங்கள் லகுவாய் இருக்கும். அதனால அவைகளை நீ சுமந்து கொண்டு போ. உன்கிட்ட இருக்கிறத எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணு. ஆனா நீ அதிலேயே நிக்காதன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ காலைல கத்த சொல்ற வார்த்தை, உன் குகையில நீ ரொம்ப நாள் ஒளிஞ்சு நிற்காத. உன் கவலை உன் குகைக்கு நேராக கொண்டு போகும். அதிலே நீ ஒளிந்து கொண்டு வாழாத. குகையிலிருந்து நீ வெளியே வா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூணாவது, உன் குகை சிறையாய் மாறக்கூடாது. எந்த சிறைப்பட்ட அனுபவத்துல உன குகை கொண்டு போச்சோ, எதெல்லாம் உன் சிறைப்பட்டு போய் இருக்கிறியோ, அந்த சிறைப்பட்டு போன அடிமையா இருக்கிற அந்த காரியத்துல இன்னைக்கு காலையில கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சோ கர்த்தர் அந்த குகை எந்த குகையில ஒளிந்து கொண்டானோ அதே குகை அவனுக்கு கல்லறையா மாறுச்சு. சோ அந்த குகை நமக்கு கல்லறையா இன்னைக்கு மாறக்கூடாது. அந்த அடிமைத்தனம், அந்த கெட்ட பழக்கம், அந்த தீய பழக்கம் நம் வாழ்க்கையில நம்முடைய தோல்விகளுக்கும் நம்முடைய சரிவுகளுக்கும் நம் வாழ்க்கையில நாம் முன்னேறி போக கூடாதபடிக்கு தடையாகாதைகள் இருக்கவே கூடாது. அந்த குகைகளை உதறி தள்ளி குகையிலிருந்து வெளியே வா. அடிமைத்தனங்களை உதறி தள்ளி அதிலிருந்து வெளியே வா. காரணம், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கபடினால் நாம் எதையும் செய்ய பலன் உள்ளவர்களா இருக்கிறோம். எதையும் நம்மால் செய்ய முடியும் என்ற வசனத்தை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தில் முன்னேறி வாங்க. கர்த்தர் உங்களை அழகாய் நடத்தி கொண்டு போவார். சங்கீதங்களின் புஸ்தகத்துல நான் வாசிக்கிறேன், கடைசியாக உங்களுக்கு முடிக்கிறேன். Cave is not a hiding place. Cave is not a hiding place. குகை உங்களுடைய மறைவிடம் அல்ல. இயேசு தான் நம்முடைய மறைவிடம். Jesus is our hiding place. லாசரு மரித்தான், அவன் குகையில் அடக்கப்பட்ட அந்த காலத்துல கல்லறைகள் இல்ல, குகை தான் கல்லறை. ஒரு கமெண்ட்ல நான் படிச்சேன், லாசருடைய கல்லறை அவன் கல்லறை வந்து குகை எப்படின்னா சருவலா இருக்குமா.
அது சாதாரண குகை ஒளிந்து கொள்ளல, அது ஒரு சர்வதம். அது உள்ள போட்டா அவன் எங்க போய் விழுறாங்கன்னே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு குகையில தான் லாசருவை அன்னைக்கு அடக்கம் பண்ணினார்கள். ஆனா இயேசு வந்து, லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லும் போது அவன் எந்த ஆழத்துல இருந்தான்னு எனக்கு தெரியாது, அவன் எப்பேற்பட்ட ஆழத்துல அந்த குழியில இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கட்டப்பட்ட நிலைமையில குகையிலிருந்து வெளியே லாசரு வந்தான். இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்றேங்க, எந்த இடத்துல நீ கட்டப்பட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியாது, எந்த இடத்துல சத்ரு உன்னை கட்டி வைத்திருக்கான்னு எனக்கு தெரியாது, எந்த இடத்துல உன்னை தோல்விகள் உன்னை ஒடுக்கி வைத்திருக்கிறது, எந்த இடத்துல உன்னை துன்பங்கள் மடக்கி வைத்திருக்கிறது எனக்கு தெரியாது, எப்பேற்பட்ட போராட்டங்களை நீங்கள் கடந்து போகிக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த இயேசுவை உன் மறைவிடமாய் வைத்துக் கொள்ளும் போது, அவர் உன் வழியாக வரும்போது, உன் வாழ்க்கைக்கு நேரம் அவர் வரும்போது, லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள் பெயரை சொல்லி எழுந்து வா அந்த குகையிலிருந்து சொல்லும் போது, நீ எந்த குகையில எங்க சிக்கிக் கொண்டிருந்தாலும் அந்த குகையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து உன்னை மீட்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். குகையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா? குகை உனக்கு மறைவிடமல்ல, இயேசு உன் மறைவிடமாய் ஆகும் பொழுது உன் குகையிலிருந்து நீ வெளியே வருவாய். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு காலையில இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். குகை மறைவிடல, இயேசுதான் மறைவிடம். தாவீது சொல்றான், நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீ இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து ரட்சிப்பின் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர், நீர் என் மறைவிடமா இருக்கிறீர். ஆண்டவரே இந்த மனுஷன் எனக்கு மறைவிடம். ராஜா, எவ்வளவு பெரிய ராஜா தாவீது சொல்றான், பல துன்பத்தின் வழியாக நடந்து வந்த தாவீது எழுதுறான், நான் கடந்து வந்தேன்ப்பா, எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தேன், எத்தனையோ வனாந்திரங்களை தாண்டி வந்தேன், எத்தனையோ அரியணையில நான் உட்கார்ந்தேன், ராஜாவா அநேக தேசங்களை நான் கையாண்டேன், ஆனா எதுவுமே எனக்கு மறைவிடம் அல்ல, என் அரண்மனை என் மறைவிடம் அல்ல, நீர் தான் என் மறைவிடமா இருக்கிறீர், நீர் தான் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்று தாவீது சொல்றான். 9வது அதிகாரம் 9வது வசனம் சங்கீதத்தில் எப்படி சொல்றான் தாவீது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களே அவரே தஞ்சமானவர். நீ எங்கெல்லாம் நெருக்கப்படுகிறியோ, எப்பெல்லாம் நீ ஒடுக்கப்படுகிறியோ, சிறுமைப்பட்டவர்கள் என்று நீ நினைக்கிறாயா, உனக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். மனிதர்கள் நம்ம நிராகரித்திருக்கலாம், மனிதர்கள் நம்ம தூக்கி எறிந்திருக்கலாம், ஒருவேளை இவன் ஸ்டேட்டஸ் இல்ல, இவன் இந்த குகையில இருக்கான், இவன் இப்படித்தான் அவ்வளவுதான் என்று மனிதர்களை தூக்கி எறிந்திருக்கலாம். ஆனா உன்னை படைத்த கர்த்தர் உன்னை தூக்கி எறிய மாட்டார். சிறுமைப்பட்ட உன் நிலைமையை கண்டு நீ எந்த இடத்துல இருக்க அதே இடத்துல வந்து உன்னை தூக்கி மீண்டும் உன்னை உன்னதங்கள்ல வைக்க என் ஆண்டவரால முடியும். அதே தாவீது 31வது அதிகாரம் 20வது வசனத்தை எப்படி சொல்றான், மனிதர்களுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்திலே மறைவில மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. எல்லா காரியங்களும் நீ பண்ணாலும் உன் மேல மனதுருகி இறங்கி வந்து உன்னை உன் தீங்கு நாட்களில அவருடைய கூடாரத்தின் மறைவில் வைத்து உன்னை பத்திரமாய் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி சொல்ற ஆளு சிறுமை கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மனிதர் எல்லா அகங்காரத்தில் இருந்தும் உன்னை கர்த்தர் நீக்கி விலக்கி காப்பா. சங்கீதம் 91:2 எப்படி எழுதியிருக்கான், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என்னுடைய கோட்டை, என் தேவன் என்று, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இவைகளை நான் சொல்லிக்கொண்டே இருப்பான்ப்பா. ஏன்னா நான் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் நம்பின மனிதர்கள் எனக்கு உதவி செய்யல, நம்பின எதிர்பார்த்தவர்கள் எனக்கு உதவி செய்யல. ஆனா நீங்க ஒரு நாள் என்னை கைவிடாம உங்கள் மறைவிடத்துல வச்சு உங்க கோட்டையில என்னை வச்சு என்னை பாதுகாத்து நடத்தி வந்தீங்க. இப்படி சொல்றான். 119 சங்கீதம் 114 வசனத்தை இப்படி சொல்றான், என்னுடைய மறைவிடம், என்னுடைய கேடகம் நீரே, உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். 121 சங்கீதம் 7வது 8வது வசனம், கர்த்தர் எல்லா தீங்கும் உன்னை விலக்கி காப்பார், அவர் உன்னுடைய ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன்னுடைய போக்கையும் உன்னுடைய வரத்தையும் இன்று முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். நான் சொல்றேங்க, நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் தான் உனக்கு பாதுகாப்பு, கர்த்தர் தான் உனக்கு மறைவிடம், கர்த்தர் தான் உனக்கு நிழல். குகை உன் நிழல் அல்ல, குகை உன் பாதுகாப்பு அல்ல, குகை உன்னை மறைத்துக் கொள்கிற இடம் அல்ல. நீ மறைந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய சமூகத்துல, நீங்கள் ஒளிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய சமூகத்துல. நீங்கள் அப்படி ஒளிந்து கொள்ளும் கர்த்தர் உன்னை எல்லா இக்கட்டிலிருந்து விலக்கி காப்பா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. அவரும் ஆத்துமாவை காத்து உன்னை பாதாளத்திற்கு விலக்கி உன்னை பாதுகாப்பா. இன்னைக்கு காலையில் ஒன்று தைரியமா சொல்லுங்க, என் கூட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நீர் தான் என் மறைவிடம், ஆண்டவரே நீர் தான் என் அடைக்கலம், ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ஒளிந்து கொள்ளுகிற நல்ல ஒரு இடம், ஆண்டவரே நீங்க தான் என் தஞ்சம், நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என்னை பாதுகாத்து மறைத்துக் கொள்ளுகிற, என் தீங்குக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிற என்ற நல்ல போராளி. ஆண்டவர் தான் நம்முடைய டிஃபெண்டர், ஆண்டவர் தான் நம்ம ஷீல்டு, நம்ம கேடகம் அவர் தான். அண்ட் கிரியேட்டர் இஸ் அவர் ப்ரொடெக்டர், God is our protector. நம்மை பாதுகாத்து வழிநடத்துறவர் தான். குகை உங்களை ஒரு நாளும் பாதுகாக்காது. குகை பயம் உன்னை குகைக்கு நேராக கொண்டு போகும், கவலை உன்னை குகைக்கு நேராக கொண்டு போகும். அப்படியே இந்த குகை
உனக்கு பிரிசனா மாறும், அவைகள் சிறையாய் மாறும். அப்புறம் அதே குகை உங்களுக்கு கல்லறையாகவும் மாறும். ஸோ எந்த குகையில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க, உங்கள் இருள் ஒரு குகை, நான் திரும்பி சொல்லிடுறேன், உங்கள் பயம் ஒரு குகை, உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஒரு குகை. நான் என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இது முடியாது ஐயா, நான் எவ்வளோதான் இதை எக்ஸ்டென்ட் தானே நான் பண்ண. யூ கேன் டூ இட். உங்களால் அதை செய்ய முடியும். ஏன்னா உன்னை பலப்படுத்துறது கர்த்தர், மனிதன் அல்ல. உன்னால் அதை செய்ய முடியும். எந்த மனுஷன் பார்த்து இதை உன்னை செய்ய முடியாதுன்னு சொன்னானோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து உன்னை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமா ஒரு இகழ்வா பேசுனாங்களோ, இன்னைக்கு நான் சொல்ற தைரியமா அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உடைத்து கொண்டு நீ வெளியே வா. ஏன்னா உன்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர், அவரே உனக்கு சகாயம் செய்கிறவர். மனிதர் உனக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வா. எப்படி பாஸ்டர் செய்வார்? யாரையாவது உனக்கு அனுப்புவா, ஏதோ ஒரு விதங்களை உனக்கு, ஏதோ ஒரு கதவுகளை உனக்கு திறப்பா, எந்த விதத்திலும் உனக்கு உதவி செய்வா. கர்த்தரை வழி நடத்தி கொண்டு போவா. உன் இருள் உங்களுக்கு ஒரு குகை. இந்த குகையெல்லாம் உங்களை சிறைக்கு நேராய் மாற்றிடும். இந்த சிறை உங்களுக்கு கல்லறையாக மாறும். ஸோ கெட் அவுட் ஆஃப் தி கேவ் பிஃபோர் இட் டர்ன்ஸ் இன்டு தி பிரிசன். கடைசியாக சொல்றேன், டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க மறைத்து கொண்டு வாழாதீர்கள். ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப் த்ரூ தி கிரைஸ்ட். கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் உங்களை வெளிக்கொண்டு வந்து இந்த உலகத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு வைத்த மேன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டு, கர்த்தர் உங்களுக்கு வைத்த எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் காண்பித்து இந்த உலகத்தில் வெற்றியோடு மகத்துவங்களோடு வாழுங்க. கொரோனாவும் நம்மை ஒன்றும் செய்யாது, எந்த கொள்ளை நோயும் பாதிப்புகளும் ஆபத்துகளும் நம்மை ஒன்றும் செய்யாது. 24 மணி நேரமும் உன்னை பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவருக்காக தங்கள் முடி இருக்கிற இடங்கள் அப்படியே ஜெபிப்போம். டேடி, இந்த காலை வேலைக்காக நன்றி, நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எத்தனை குகைகள் இருக்குது எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த குகையில நாங்கள் ஒளிந்து கொண்டு இந்த இடைகளுக்கு நல்லா இருக்குதே என்று சொல்லி அங்கே நாங்கள் அமர்ந்து கொண்டு எங்களை நாங்கள் கிறிஸ்துவிற்குள்ள ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ள மேன்மைகளுக்குள்ள சுதந்திரிக்காம ஆண்டவரே இந்த குகை எங்களை தடை பண்ணி வைத்திருக்கிறதுப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக, நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற யோசனைகளுக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு இந்த குகை எங்களை பேரலைஸ் பண்ணிச்சுப்பா, முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எந்த குகையாக இருக்கட்டும்பா, அந்த டிமிடிட்டி, அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், அந்த மனத்தாழ்மைகள், ஆண்டவரே அந்த தாழ்வு மனப்பான்மைகள், அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ், இயேசுவின் நாமத்தில் அந்த மன அழுத்தம் எல்லா அந்த பேர்பட்ட குகைகளிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் காலையில் விடுதலை ஆக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவைகள் ஒன்றும் எங்கள் மறைவிடம் அல்ல, நீரே எங்கள் மறைவிடம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் கேடகமா இருக்கிறீர். ஆகையால நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். எங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை பேர்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் பூரண சுகத்தை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சென்னையில நியூ கேசஸோ டெத் ரேட்ஸோ எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாதபடிக்கு உங்களுடைய பாதுகாப்பின் கரத்தை நீர் நீட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தின் மேல் சுகமாக்குங்கப்பா, எங்க தேசத்தை குணமாக்குங்கப்பா, எங்க தேசத்தை கத்த சேமத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்க கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கத்த பெரிய காரியங்கள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய கிருபை பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை யாவையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். May God bless you.